யாராவது காணச்சாரா ஹலோ சொல்லுங்க பாலு. எப்படா நடந்துச்சு? அதெல்லாம் தெரியல கோபாலு. பார்த்தேன், போட்டேன். என்னது? அந்த ஸ்டோரிக்கு லைக்க போட்டேன்னு சொன்ன கோபாலு. டேய் 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 இதெல்லாம் மனுஷனாடா. உன் ஃப்ரெண்டோட இவங்க கூட க்ளோஸாக செல்ஃபி எடுத்திருக்கா, அதை காலையிலேயே எனக்கு சென்டாக போட்டு இவ்வளோ பண்ணிட்டு அதுக்கு லைக்கை வேற போட்டு இப்படி எதுவுமே தெரியாத மாதிரி நடிப்பை போடுற பார்த்தியா? வேற என்ன கோபாலு பண்ணுறது? அது நீங்களோட காதல் மனைவி. நீங்கள் தான் உங்கள் குருவியை பத்திரமா பார்த்துக்கணும். அது நீங்கள் பறக்க விட்றான்ட்டு கடைசியில் வேற ஒரு காக்காக்கு தார வாத்து கொடுத்துட்டீங்க. டேய் இப்போ என்ன பண்ணுறது? ஒன்று பண்ணலாம். என்னது? நம்ம 2 பேரும் அவளை சேர்த்து வச்சுட்டு நம்ம 2 பேரும் கதகளி ஆடலாம் அவங்க கல்யாணத்தில். டேய் உனக்கு எனக்கு 2 கிலோமீட்டர் தான் இருக்குது, அந்த தைரியத்தில் பேசிகிட்டு இருக்கியா? ஆமாண்டா டே கோபாலு, முதல்ல வாழ்க்கை தைரியமே கேளு, அப்புறம் என்கிட்ட வந்து கேளு. If speaking to someone else, you can wait or call again later. If speaking to someone else, you can wait or call again later. ஹலோ டேய் மச்சான், அவன் வேற கூட பேசிட்டு இருக்கான்னு வருதுடா. நான் தான் சொன்னேன் கோபால், அவ பூட்டை திறக்கும் சாவி அல்ல, பூட்டை திறக்கும் கட்டப்பாறை. டேய் மயிறு, நான் இருக்க நிலமையில் உனக்கு தத்துவம்லாம் வருதில்ல. நீ அனுப்புன மெசேஜை பார்த்துட்டு காலையில் இருந்துச்சு பல்லு கூட வளர்க்காம அந்த கன்றாவை காட்சியை பார்த்து அதிர்ச்சியில் நல்ல தூக்கம் கூட இல்லாமல் அற தூக்கத்தில் இருந்துச்சு பிச்சக்கார மாதிரி என்னோட பேசிட்டு இருக்கேன்டாங்க. என்னதான் இருந்தாலும் கோபாலு நீ தானே. டேய் நான் இருக்கிறப்ப நேரில் வந்தேன், பிராயலர் குழி தோடு வச்சு தொங்க மாதிரி உன்னை விட்டுருவேன். டேய் டேய் அவள் தான் கால் பண்ணுறா, இரு. சரி நீ பேசு, எனக்கு வேலை இருக்குது, நான் வரேன். செருப்பு பிஞ்சிரும், ஆன் கால் போடுறேன், தயவு செஞ்சு எதுவும் பேசாமறா. ஹலோ சொல்கிறா. ஹலோ ஏண்டி 3 டைம் தொடர்ந்து கால் பண்ணுற, என் கால் கூட அட்டன் பண்ண மாட்டியா? என்னை விட உனக்கு யார் இம்பார்ட்டனாக போயிட்டா? ஏன்டா இப்படி பேசுகிற? உன்னை விட எனக்கு யார் இம்பார்ட்டன்ட்? அந்த இம்பார்ட்டங்கிற வேர்டே நீ தானே. நங்கூரத்தை நட்டு உச்சிலே குத்திட்டா. அப்புறம் நான் கால் பண்ணுறேன், எடுக்க கூட மாட்டேறல்ல, பேசிகிட்டே இருக்கல, அவ்வளோதான் இல்லை? என் மேலே லவ் பாசம் எல்லாம்? டே எருமை, உன் மேலே பாசம் லவ் எல்லாம் இருக்கிறதுனால தான் நீ எவ்வளோ சண்டை போட்டாலும் சைக்கோத்தனமாக நடந்துக்கிட்டாலும் உன்னை விட்டு போகாமல் இருக்கேன். இப்போ ஸ்ட்ரைட்டாக அவன் ஹார்ட்லேயே குத்திட்டான். அவன் அவ்வளோதான் முடிஞ்சு. சரி ஸ்டோரியில் இருக்கான்ல அவன் யார்? அதுவும் அவன் கூட அவ்வளோ க்ளோஸாக பிக் எடுத்து போட்டிருக்க, கேப்ஷனில் வேறு நம்ம உயிர்னு மென்ஷன் பண்ணியிருக்க. அவள் தான் மயிரா கூட அவனை மதிக்க மாட்டேங்கிறா. அவட்ட போய் உயிரானு போட்டிருக்கேன்னு நீ கேட்டிருக்க. இதுக்கு 2 முறை கயிறை வாங்கி தொங்கிடணும். டேய் அவன் எனக்கு அண்ணன் மாதிரிடா. அண்ணன் கூட தான் இன்னும் அப்படியெல்லாம் ஃபோட்டோ எடுக்க முடியும். அவன் என் அண்ணன்டா. ஆஃபீஸில் எனக்கு என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் எனக்காக அவன் தான் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அந்த நாய் அவன் தங்கச்சியை தான் பார்க்குறான்னு அவனுக்கும் தெரியல, இவன் அவரை தான் பார்க்குறான்னு இவனுக்கும் தெரியல, இந்த ஃபீமேல் டாக்குக்கும் புரியல. என்ன வளர்க்கடாதுக்கிறோம். ஓ அண்ணனா, சரி சாரிடி, சாரி. பரவாயில்ல. டே ஐ லவ் யூ. மீ டூ. நீ இந்த மாதிரி என்னை புரிஞ்சுக்கிறது தான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே. இந்த மாதிரி இருக்கிறனால தான் பொண்ணுங்களுக்கு இன்னொருத்தனை பிடிக்குது. சரி நேற்று நான் ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தேன், அதில் அந்த ஹீரோ ஹீரோயினும் கிஸ்ஸினில் எப்படிலாம் நடித்தாங்க தெரியுமா? அடித்ததுக்கும் நடிச்சதுக்கும் வித்தியாசமே தெரியல, இதில் லவ் வேற. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இல்லடி ரொம்ப நாள் ஆச்சு. ஓ கிஸ் கிடைக்குமா? அப்படியே நீ கொடுக்குற கிஸ்ஸில் ஃபோன் ஸ்பீக்கர் தெரிச்சு அந்த சத்தம் காதில் வந்து விழணும்.
பாருங்க மட்டும் போதும் காதை கிழிஞ்சிடும். நேரில் இருந்தேன்னா நீ கேட்காமே கொடுத்துருப்பேன். ஆனால் ஃபோன் எப்படா? நான் ஒரு தலையில் இருக்குதுன்னு தெரியாமலே பேசிட்டு இருக்குதுங்க. ம் பரவாயில்ல கொடு. The person you're speaking with has put your call on hold. Please stay on the line. போகுது போ. என்னது?